அப்ப அந்த தெய்வ வழிபாடு என்ன பண்ணி ஜென்ரலா நீங்க பெண்களுடைய அவங்களுடைய அடையாளத்த எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல விநாயகர் வழிபாடு செய்யாத பெண்கள் எப்பவுமே கிடையாது. அதே மாரி கோவிலுக்கு நெறைய பெண்கள் போவாங்க. அப்ப போம்போது பிரதோஷ வழிபாடு, அதே மாரி அங்க இருக்கக்கூடிய நாகர் வழிபாடு ரெகுலரா செஞ்சுட்டு வருவாங்க. யாரெல்லாம் இத ஃபாலோ பண்றாங்களோ, அவங்களுக்கு இந்த வருஷம், இந்த 1 1/2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். காரணம் என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு எது தேவை? அப்பன்னா, மனசுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தேவை. அடுத்தது ஒரு பொருளாதாரம். ஒரு வேலை பார்க்குறாங்க, ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்டின்னா 2மே சேர்த்து செய்யக்கூடியது தான் பெண்கள். அப்ப அவங்களுக்கு அந்த 11ஆம் இடத்துல ராகு வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வழிபாடு பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே நெறைய மாற்றங்கள் வரும். நெறைய முன்னேற்றங்கள் வரும். அவங்க எதிர்பார்க்காத ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்ல கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு அப்டின்னா, அந்த சந்தோஷம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை வரும். அது மட்டும் இல்லாம வேலை பார்க்குறாங்க அப்டின்னா, நல்ல பொசிஷன்ல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நல்ல இன்கிரிமென்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிசினஸ் பண்றாங்க வச்சுக்கோங்களேன். பெண்கள் நெறைய பேர் இன்னைக்கு பிசினஸ் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காத